என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணானா என்ன பிரச்சனை தெரில, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியும் அவன் சென்னை அழைச்சிட்டு வந்திருக்கான். அழைச்சிட்டு வந்து ஒரு ரெண்டல் ரூமில் ஒரு 2 பேரில் என்னையா குடும்பம் இருக்குது, குடும்பமாக ஃபீல் பண்ண முடியும். இப்போ வேறு குழந்த வேறு பிறந்துருச்சு. அதான் அந்த ஒரு உணர்வுகளில் கல்யாணம் பண்ணது, அது வந்து ஒரு கௌரவம் நினச்சி போனானா, பெருமை நினச்சி போனானா, அது அதான் அந்த ஒரு ஃபீலிங்ஸை பேலன்ஸ் பண்ண தெரியாமல் அவசரத்தில் பண்ணி இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். கஷ்டங்கிறது வந்து அப்போ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த பேலன்ஸ்டாக இல்லாத அந்த ஃபீலிங்ஸ்னால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டுங்கிறத இன்னும் உணராமல் இருக்கான். அதனாட்ட ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் இருக்குது தான், ஆனால் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி என்ன மேட்ச் பண்ணுறான் அப்படியே. ஐயோ, அவன் என்கிட்ட கேட்குற காசுலேருந்து தெரியுது அவனோட கஷ்டம் என்ன, அவனோட நஷ்டம் என்னன்னு. ஆனால் அப்படியே சொல்லி அதை பேலன்ஸ் பண்ணுறானா. அதனாட்ட அதான் அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் காதல் கத்தரி லவ், ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடியே டேட்டு குத்திக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு போலியான வாழ்க்கையா? நிறைவான வாழ்க்கைங்கிறது வந்து நல்ல சிந்தனைகளோடையும் அதை எந்த விதத்துலேயும் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறது தான் நிறைவான வாழ்க்கையே. அது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. வாழ்க்கைங்கிறது எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தொலை தூரத்தில் போய் வாழ்கிறது வந்து வாழ்க்கை கிடையாது. சொல்லலாம் போட்டிக்கு வாழ்கிறோங்கிற மாதிரி சொல்லலாம். அது ஒரு போலியான வாழ்க்கை. அது ஊரோட ஒன்றியும் உறவுகளோட ஒன்றியும் அந்த நல்லது கெட்டதில் கலந்து உறவாடிக்கிட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கையே. இந்த காதலுங்கிற இந்த உணர்வுகளோட தூண்டலுக்கு கட்டுப்படாமல் காதல் கத்திரிக்கான்னு சொல்லிக்கிட்டு இவன் பச்சை குத்திக்கிட்டு கௌரவங்கிற பேரில் வந்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டு வாழ்கிறது பேர் வாழ்க்கை கிடையாது. அது எந்த விதத்துலையுமே கிடையாது. சும்மாவே உருவாக்கி வச்சுருக்காங்க. சொந்த பந்தம், கோயில் குளம், நல்லது கெட்டது. ஒருத்தன் வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்து நல்ல காரியத்தை கூப்பிட்ற அளவுக்கான உறவை வளர்த்து வச்சுருக்கோம்னா அந்த உறவோடு இருக்கணுங்கிறது தானே முறைய. எதுக்கும் கிடையாது. ஆனால் அது வந்து எப்படின்னா, தனிமையில் வாழ்கிறதுங்கிறது வந்து ஒரு முறையான விஷயத்தையே முறை கெடுக்கிற மாதிரி இருக்கும். காலையில் எழுந்துச்சி வாசல் தெளிக்கணும், வீடு தெளிக்கணும், சாமி கும்பிடணும், நல்ல நாள் பார்க்கணும், கெட்ட நாள் பார்க்கணும், வெள்ளி செவ்வாய் விரதம் கடைப்பிடிக்கணும். அது மாதிரி அது பாரம்பரியத்தை கெடுக்கிற மாதிரியான ஒரு பரிணாமம் தான் இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போய் பஞ்சம் முளைக்கிறது. அது வந்து டெய்லியும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில், சத்தியமாக சொல்கிறேன், டெய்லியும் வேலைக்கு போகணும் அவசியமே கிடையாது. அந்த நம்ம தாத்தா பாட்டி சேர்த்ததை தக்க வச்சுக்கிட்டு அதோடு பயணித்தாலே போதும். சும்மா அதான் நமக்காக வேண்டி ஒரு விஷயம் கஷ்டப்படுது அப்படின்னா நம்ம விளைவிக்கிற பயிர்கள் மட்டும்தான். அது நமக்கான பணிகளை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது 3 மாதத்தில் நமக்கான கனிகளை கொடுக்குது, அறுவடைக்கு கரெக்டான இந்த காய்களை கொடுக்குது. அப்படிங்கும்போது அதுதான் நமக்காக பண்ணுற பணிகளே. அப்படிங்கும்போது நம்ம கடந்துட்டு 30 நாளும் ஓடிங்கிறது நம்ம ஆரோக்கியத்தை இழந்து சம்பாதிக்கிறது ஒன்று. எல்லாமே வந்து கடைகளில் போயிட்டு டிபெண்ட் அதர்ஸ், மற்றவங்கள சார்ந்து வாழ்கிறதே வாழ்க்கை கிடையாது. அது எந்த நிலையிலையுமே சரி, பொருளாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், அது வந்து மற்றவங்களோட பிஸ்னஸுக்கு நம்ம ஒரு வியாபாரமாக தான் இருப்போமே தவிர நம்மளோட தரத்துக்கு அவன் தரமானதை கொடுக்க மாட்டான். தரம் என்பது நம்மளோட ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஒரு நல்ல உணவுப் பொருளாக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸ் எதுவாக இருந்தாலும். இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, அதான் அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவன் தான்
மகானாக ஆக முடியும், மகானாக இருப்பான். சும்மா காதல், கத்திரிக்காய், எமோஷ்னலு. இப்போ அவன் கேட்டதுக்கு நான் அப்படியே அவன் கூட ஃபீலிங் ஆகி இப்போ நான் காசு அவனுக்கு நான் ஜிபே பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் பேலன்ஸ்டாக இருக்கிறேங்கிறனால தான் அவன் சொன்னதுக்கெல்லாம் மனம் தளராமல் சொல்லிக்கிட்டு அவனுக்கு ஆறுதலே சொல்லலை. ஏன்னா என்னத்தை சொல்கிறது, குதிச்சிட்டான் கிணத்துல. குதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? என்கிட்ட இதுக்கு நம்ம கொடி பிடிச்சிக்கிட்டும் ஊர் பயணம் போக முடியாது. இது சரி கிடையாது, இது வாழ்க்கை கிடையாதுன்னு எவன் பண்ணுறானோ அதுவும் இயற்கை நினச்சிட்டு கடந்து போகிறது தான் உண்மையான விஷயம்.